அது அழகான கிராமம். அங்கே மீனாட்சி அம்மாள் தனது மகன் ரமேஷ் மற்றும் மருமகள் லட்சுமியுடன் வசித்து வந்தார். லட்சுமி மிகவும் அமைதியானவள், பொறுமையானவள். ஆனால் மீனாட்சிக்கு தன் மருமகளை விட தன் தம்பி மகள் ரேகாவைத்தான் பிடிக்கும். ரேகா, இங்க வந்து பாரேன். என் தாலிக் கொடியில புதுசா ஒரு டாலர் மாட்டியிருக்கேன். 5 பவுன்ல எவ்வளவு ஜொலிக்குது பாரு. ஆமா, நிஜமாவே சூப்பரா இருக்கு. ஆனா இத போய் அந்த லட்சுமி முன்னாடி காட்டிட்டு இருக்காதீங்க. அவ கண்ணு பட்டா என்ன ஆகும்னு தெரியாது. ஐயோ, என் தாலிக் கொடியைக் காணோமே! நேத்து ராத்திரி கழட்டி பீரோ மேலதான வச்சேன். லட்சுமி, நீதான் காலையில பெருக்கறதுக்காக உள்ள வந்த. நகை என்னாச்சுன்னு சொல்லு. அம்மா, அவளை ஏன் சந்தேகப்படுறீங்க? லட்சுமி அப்படிப்பட்டவ இல்ல. அண்ணா, நீங்க சும்மா இருங்க. கௌரவமே அந்த நகைதான். லட்சுமிக்கு அவளோட அம்மா வீட்டுக்கு கடன் குடுக்கணும்னு நேத்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. இப்போ நகை காணாம போயிருக்கு. எல்லாம் ஒன்னோடு ஒன்னு பொருந்துது பாருங்க. அழுது புலம்பிய லட்சுமி ஒரு கட்டத்தில் தன் கையில் இருந்த சிறு பணத்தையும் நகையையும் அத்தையிடம் நீட்டினாள். அத்தை, நகை எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அதுக்காக நீங்க வருத்தப்படக்கூடாது. இது நான் சேர்த்து வச்ச கொஞ்சம் பணம். இத வச்சு வேற நகை செஞ்சுக்கங்க. ஆனா என்ன மட்டும் திருடின்னு சொல்லாதீங்க அத்தை. லட்சுமி வீட்டை விட்டு போக கிளம்பிய போது ரேகா பதட்டமாக தன் பையை எடுத்துக்கொண்டு ஓடப் பார்த்தாள். அப்போது அவள் பையிலிருந்து மீனாட்சியின் தாலிக்கொடி கீழே விழுந்தது. ரேகா, இது உன் பையில எப்படி வந்தது? என் தம்பி பொண்ணுன்னு உன்னை நம்பி வீட்டுக்கு அது அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஆசைப்பட்டு தான் எடுத்தேன். பேசின என்ன துப்பித் தள்ளுமா? உன் நகை, பணம் எல்லாத்தையும் கொடுத்து என் கௌரவத்தை காப்பாத்த நினைச்சியே. நீதான் இந்த வீட்டோட நிஜமான வைரம். பாசம் என்பது இரத்த உறவில் மட்டுமில்லை, நேர்மையான உள்ளத்திலும் இருக்கிறது என்பதை மீனாட்சி அம்மாள் புரிந்து கொண்டார். அதன் பிறகு லட்சுமியை தன் சொந்த மகளாகவே பார்த்துக் கொண்டார்.